நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆணின் கோபம், பொறுமையின்மை பெண் ஒருத்தியின் வாழ்வை எப்படி கேள்விக்குறியாக்கியது. 3 ஆண்கள் அந்த பெண்ணை வார்த்தைகளால் உதைத்து மூளைக்கு மூளை தள்ளினார்கள். அவதார புருஷரான பரசுராமரால் கூட அவளுக்கு உதவ முடியவில்லை. பிறந்த குடும்பமும் கைவிரித்தது. அதற்காக அப்பெண் கலங்கவில்லை. கொப்பளித்த கோபம், அடக்க முடியாத ஆத்திரம் முதலானவை அப்பெண்ணை உணர்ச்சி குவியலாக்கி கதற வைத்தன. அதன் காரணமாக அவள் விடாமுயற்சியுடன் ஒரு காரியத்தை செய்தாள். முடிவு உத்தமரும் தியாகசீலருமான ஒரு மாபெரும் வீரரின் வாழ்வை முடித்தது. அந்த பெண் யார்? அவள் வாழ்க்கையை பந்தாடியவர்கள் யார் யார்? எந்த மாவீரரின் முடிவுக்கு அவள் காரணமாக இருந்தாள்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். புழுதி பறக்க ஒரு தேர் பறக்க தொடங்கிவிட்டது. அந்த ஒற்றை தேரில் தன்னந்தனி ஆளாக பீஷ்மர் காசியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். தன் சகோதரனான விசித்திர வீரியனுக்கு பெண் தேடிக்கொண்டிருந்தார். அப்போது காசி மன்னருக்கு 3 பெண்கள் இருக்கிறார்கள். மூவருக்கும் சேர்த்து ஒரே சுயம்பரமாக மன்னர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ற தகவல் பீஷ்மரை எட்டியது. உடனே அவர், ஆஹா, தம்பிக்காக நாமே போய் அப்பெண்களை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து தாயாரிடம் அனுமதி பெற்று ஒற்றை தேரில் காசியை நோக்கி கிளம்பிவிட்டார். அங்கே காசி மன்னர் நடத்திய சுயம்பரத்தில் ஏராளமான அரசர்களும் இளவரசர்களும் அமர்ந்திருந்தார்கள். பீஷ்மரும் அங்கே போய் அமர்ந்தார். இளவரசிகள் மூவரும் சுயம்பர மண்டபத்துக்குள் அழைத்து வரப்பட்டார்கள். பெருமிதமும் கர்வமும் ஆவலும் பொங்க அமர்ந்திருந்த அரசர்கள் ஒவ்வொருவரை பற்றிய தகவல்களும் சிறு குறிப்புகளாக சொல்லப்பட்டன. இளவரசிகள் மூவரும் ஒவ்வொரு அரசரையும் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். பீஷ்மரை நெருங்கியதும் வயசானவர் இவர் என்ற எண்ணத்தோடு பயந்ததை போல மூவரும் பீஷ்மரை விட்டு விலகி போய்விட்டார்கள். சுயம்பர மண்டபத்தில் பரிகாச சிரிப்பு எழுந்தது. தர்மாத்மாதான், இருந்தாலும் மிகவும் வயசாகி போய் உடம்பில் அங்கங்கே சுருக்கங்கள் விழுந்து தலை நரைத்து போய் இருக்கும் இந்த பீஷ்மர் வெட்கத்தை விட்டுவிட்டு இங்கே எதற்காக வந்தார்? திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று பொய்யாக சத்தியம் செய்த இவர் மக்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வார்? தன்னை பிரம்மச்சாரி என்று வீணாக சொல்லி கொண்டிருக்கிறார். இவருக்கும் பேர் புகழ் எல்லாம் என்ற இகழ்ச்சியான வார்த்தைகளும் வெளிப்பட்டன. கூடவே இலவச இணைப்பை போல சிரிப்பொலியும் எழுந்தது. வார்த்தை சாட்டைகளால் அடிக்கப்பட்டு உண்டாகிய இரத்த காயத்தில் பரிகாச சிரிப்பு என்னும் மிளகாய் பொடியையும் தூவியவுடன் பீஷ்மருக்கு கோபம் எல்லை மீறி போனது. அவர் அப்போதே 3 பெண்களையும் தடுத்து கைப்பற்றி தன் தேரில் ஏற்றினார். அதைத் தொடர்ந்து இடிபோல் முழங்கும் குரலில் வாய் வீரம் பேசி வார்த்தை வாள்களை வீசிய அரசர்களே, இதோ இந்த பெண்கள் மூவரையும் நான் பலாத்காரமாக கொண்டு போகப் போகிறேன். முடிந்தால் உங்களில் யாராவது என்னுடன் போரிட்டு வென்று இப்பெண்களை கை கொள்ளலாம். போருக்கு தயார் நான் என்று கர்ச்சித்து அறைகூவல் விடுத்தார். அதைத் தொடர்ந்து பீஷ்மர் அரசர்களிடமும் காசி மன்னரிடமும் விடை பெற்று கொண்டு தேரில் புறப்பட்டார். பீஷ்மரின் கர்ச்சனை புயலில் சிக்கியிருந்த அரசர்கள் அவர் புறப்பட்ட பிறகுதான் நடந்ததை உணர்ந்தார்கள். அனைவரும் ஆவேசமாக பீஷ்மரை பின்தொடர்ந்து ஓடி பலவிதமான ஆயுதங்களை வகை தொகையில்லாமல் வாரி இறைத்தார்கள். ஏராளமான அரசர்கள் பீஷ்மரால் கொல்லப்பட்டார்கள். பலர் விலகி ஓடினார்கள். ஆனால் மாபெரும் வீரரான பீஷ்மரை விடாமல் பின்தொடர்ந்ததோடு அஸ்திரங்கள் பலவற்றை வீசி அவரை தாக்கவும் செய்தான் ஒருவன். அவன் சௌபல தேசத்து அரசனான சால்வன். முதலில் அவனை அலட்சியப்படுத்திய பீஷ்மர் பிறகு அவன் தேரில் இருந்த குதிரைகளையும் தேரோட்டியையும் கொன்றார். அடுத்தபடியாக பீஷ்மர் சால்வனையும் கொல்ல முயலும்போது
காசி மன்னரின் பெண்கள் சால்வனை கொல்லாதவாறு தடுத்து பீஷ்மரிடம் வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்காக பீஷ்மர் சால்வனை உயிரோடு விட்டார். சால்வனும் தன் நகருக்கு திரும்பி போய்விட்டான். பீஷ்மர் அஸ்தினாபுரம் திரும்பினார். தாயாருடன் கலந்து பேசி 3 பெண்களையும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு உண்டான செயல்களில் இறங்கினார். அப்போது பீஷ்மர் கொண்டு வந்த 3 பெண்களில் மூத்தவளான அம்பை பீஷ்மரை நெருங்கி, நான் சௌபல தேசத்து அரசரான சால்வனை விரும்புகிறேன், அவரும் என்னை விரும்புகிறார் என்றாள். அதை கேட்ட பீஷ்மர், சரியம்மா, என் தம்பியை நான் வற்புறுத்த முடியாது. அதே சமயம் மாற்றானை விரும்பிய பெண்ணை வீட்டில் வைத்திருக்கவும் கூடாது. நானோ கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லாதவன். ஆகையால் நீ உன் விருப்பப்படி போகலாம் என்றார். அம்பை சால்வனை நாடி போனாள். வாழ்க்கை என்னும் விளையாட்டு அரங்கத்தில் அம்பை என்னும் பந்து உதை வாங்கி அல்லாடப் போகிறது. அது அப்போது அவளுக்கு தெரியாது. அம்பை போனதும் அவளுடைய சகோதரிகளான மற்ற 2வரையும் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர். அப்போது விசித்திர வீரியன் பீஷ்மரிடம், அண்ணா, சால்வனை தேடி போன அம்பை திரும்பி வந்தால் அவளை ஏற்கும்படி என்னை நீங்கள் வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டான். பீஷ்மரிடம் சொல்லிவிட்டு அவர் அனுமதியின் பேரில் சால்வனிடம் போன அம்பை நடந்ததையெல்லாம் சொல்லி தன்னை ஏற்கும்படி வேண்டினாள். சால்வனோ மறுத்துவிட்டான். அம்பை, நான் உன்னை விரும்பியதும் நீ என்னை விரும்பியதும் உண்மைதான். ஆனால் இப்போதோ வேறு ஒருவனால் விவாகம் செய்வதற்காக தூக்கி கொண்டு போகப்பட்டவள் நீ. பீஷ்மர் உன்னை பலவந்தமாக தூக்கி கொண்டு போனபோது நீ வாயே திறக்கவில்லை. மாற்றானை விரும்பிய உன்னை நான் ஏற்க முடியாது. நீ உன் விருப்பம் போல போகலாம் என்றான். அம்பை, நானாக விரும்பி போகவில்லை. பீஷ்மர் என்னை பலவந்தமாக கொண்டு போனார். அவரும் தனக்காக கொண்டு போகவில்லை, தன் தம்பிக்காகத்தான் என்னை கொண்டு போனார். அந்த பீஷ்மரிடம் அனுமதி பெற்று கொண்டுதான் இங்கே வந்தேன். உங்களை தவிர வேறு யாரையும் நான் மனதால் கூட நினைக்கவில்லை. உங்கள் தலையில் அடித்து சத்தியம் செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், விளக்காதீர்கள் என்று பலவாறாக சொல்லி கெஞ்சி மன்றாடினாள். ஆனால் சால்வன் அதை ஏற்கவில்லை. ஒரே அடியாக மறுத்துவிட்டான். வாழ்க்கை வீணாகி போனதை அறிந்த அம்பை வெடித்தாள். இனிமேல் நான் யாரை நொந்து கொள்வேன்? என்னை ஏற்க மறுத்த சால்வனையா, அல்லது அதற்கு காரணமான பீஷ்மனையா? என்மேல்தான் தவறு. பீஷ்மர் என்னை கொண்டு போன போது நான் தேரில் இருந்து குதித்திருக்க வேண்டும். எனக்கு ஏற்பட்ட இந்த அநியாயத்துக்கு பீஷ்மர் தான் காரணம். அவரை விடப் போவதில்லை. பழிக்கு பழி வாங்குவேன் என்று புலம்பியபடியே முனிவர்களின் ஆசிரமத்திற்கு ஓடினாள். அந்த முனிவர்களும் பீஷ்மர் பெயரை கேட்டதும் தங்கள் இயலாமையை சொல்லி கையை விரித்தார்கள். அம்பையோ, முனிவர்களே, நான் வேறு எதுவும் கேட்கவில்லை. என் தந்தையிடம் போகவும் விரும்பவில்லை. நான் சந்நியாசம் மேற்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என வேண்டினாள். சைகாவத்தியர் என்ற முனிவர், அம்மா, சந்நியாசம் என்பது நீ நினைப்பதைப் போல சாதாரணமானதல்ல, மிகவும் கடினம். பேசாமல் உன் தந்தையிடம் போ என்று புத்துமதி சொன்னார். மாட்டேன், நான் தவம்தான் செய்வேன் என்றாள் அம்பை. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு கோத்திரவாகனர் என்ற ராஜரிஷி வந்தார். இவர் அம்பையின் தாயை பெற்றவர், அதாவது தாய்வழி தாத்தா. அவரும் தன் பேத்திக்கு நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு வருந்தினார். பிறகு அவர் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்ததைப் போல, அம்பை, பரசுராமர் மகேந்திரமலையில் இருக்கிறார். நீ அவரிடம் போ. அவரை வணங்கி நான் சொன்னதாக சொல். எனக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் என்று அம்பையிடம் சொன்னார். அவர் சொல்லி முடிக்கவும் அகிருத வர்ணர் என்ற முனிவர் அங்கு வரவும் சரியாக இருந்தது. அவர் எப்போதும் பரசுராமருடனேயே இருப்பவர். அவரும் அம்பைக்கு நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டு, கோத்திரவாகனரே,
பரசுராமரும் எப்போதும் உங்களை பற்றித்தான் பேசி கொண்டிருக்கிறார். நாளை காலையில் அவர் இங்கே உங்களை பார்ப்பதற்காக வருவார் என்று சொல்லிவிட்டு அம்பையிடம், பெண்ணே, உனக்கு 2 பேர் அநீதி இழைத்திருக்கிறார்கள். உன்னை சால்வனுடன் சேர்த்து வைக்க வேண்டுமா அல்லது பீஷ்மருக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா? எது வேண்டும் சொல். உன் தாத்தாவுக்காகவும் உனக்காகவும் எதை வேண்டுமானாலும் பரசுராமர் செய்வார். சொல், உனக்கு எது வேண்டும் என கேட்டார். அம்பை, உங்களுக்கு எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் சரி என்றாள். அகிருதவர்ணர் தன் கருத்தை சொல்லத் தொடங்கினார். அம்மா, பீஷ்மன் உன்னை கொண்டு போகாமல் இருந்திருந்தால் சால்வனிடம் சொல்லி உன்னை ஏற்கும்படி செய்வார் பரசுராமர். பீஷ்மன் உன்னை பலவந்தமாக தூக்கி கொண்டு போனதால் தான் இந்த பிரச்சனையே உருவாகி இருக்கிறது. பீஷ்மனுக்கு தன் வீரத்தில் கர்வம் அதிகம். ஆகவே பீஷ்மனுக்கு தண்டனை தருவதுதான் முறை என்றார். அம்பையும் தன் உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினாள். நீங்கள் சொல்வதுதான் சரி. அந்த பீஷ்மனை கொல்ல வேண்டும். அதுதான் என் விருப்பமும் என்றாள். இவ்வாறு அன்றைய இரவு பொழுது பேச்சிலேயே கழிந்தது. மறுநாள் பொழுது விடிந்ததும் பரசுராமர் அங்கு வந்தார். அவரிடம் அம்பை தனக்கு நேர்ந்த துயரத்தை விவரித்து, இவ்வளவுக்கும் காரணமான பீஷ்மனை நீங்கள் எந்த வழியிலாவது கொன்று என் துயரத்தை போக்க வேண்டும் என வேண்டினாள். முதலில் மறுத்த பரசுராமர் கடைசியில் பீஷ்மரை கொல்வதாக ஒப்புக்கொண்டார். அன்று பரசுராமர் முதலானவர்கள் அங்கேயே தங்கினார்கள். மறுநாள் அம்பை மற்றுமுள்ள முனிவர்கள் என ஏராளமானோர் சூழ்ந்து வர பரசுராமர் பீஷ்மரை கொல்வதற்காக புறப்பட்டார். 3 நாட்கள் பயணத்துக்கு பிறகு அனைவரும் பீஷ்மரின் இருப்பிடத்தை அடைந்தார்கள். அவர்களையெல்லாம் அன்போடு வரவேற்று பூஜை செய்தார் பீஷ்மர். அதன் பிறகு பரசுராமர் பீஷ்மரிடம், பீஷ்மா, பெண்ணாசையே இல்லாத நீ எந்த நோக்கத்தோடு இந்த அம்பையை தூக்கி கொண்டு வந்தாய்? பிறகு ஏன் இவளை கைவிட்டாய்? நீ கொண்டு வந்த இந்த அம்பையை இனிமேல் எவன்தான் கல்யாணம் செய்து கொள்வான்? அதனால்தான் சால்வன் இவளை நிராகரித்து விட்டான். ஆகையால் இந்த அம்பையை நீயே திருமணம் செய்து கொள். என் பேச்சை கேள் என்றார். பீஷ்மர் அதை ஏற்க மறுத்தார். வாதம் வளர்ந்தது. எந்த நிலையிலும் பரசுராமரின் வார்த்தைகளை பீஷ்மர் ஏற்கவில்லை. பரசுராமர் கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டார். பீஷ்மா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன், வா, குருசேத்திரத்துக்கு போர் செய்து பார்த்து விடலாம் என்றார். குருசேத்திரத்தில் கடுமையான போர் துவங்கியது. யாரும் எதிர்பார்க்காத, யாரும் அறியாத பீஷ்ம பரசுராம போர் நடந்தது. குருசேத்திர யுத்தம் என்றாலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த 18 நாள் யுத்தம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் நம்மில் பலருக்கும் தெரியாத யுத்தம் பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் நடந்த யுத்தம். குருசேத்திரத்தில் 23 நாட்கள் நடந்தது. முடிவில் பரசுராமர் தோற்று போய்விட்டார். பெண்ணே, அம்பை, முடிந்தவரை நான் போராடி பார்த்து விட்டேன். பலனில்லை. பீஷ்மன் என்னை வென்று விட்டான் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார். பரசுராமர் பெருமூச்சு விட்டால் அம்பையின் துயரம் தீர்ந்து விடுமா? அவள் இந்த பீஷ்மனை வெல்ல தேவர்களாலும் முடியாது. ஆனால் என்ன ஆனாலும் சரி, பீஷ்மனை கொல்லும் சக்தி எங்கு கிடைக்கிறதோ அங்கு போவேன் நான் என்று சொல்லிவிட்டு கண்களில் நீர் வழிய அங்கிருந்து போய்விட்டாள். யுத்த களத்தில் இருந்து பரசுராமர் மகேந்திர மலைக்கு திரும்பினார். பீஷ்மர் அரண்மனைக்கு திரும்பினார். அரண்மனைக்கு திரும்பிய பீஷ்மர் சும்மா இருக்கவில்லை. பீஷ்மனை கொல்லக்கூடிய சக்தி எங்கு கிடைக்குமோ அங்கு போவேன் என்று சொல்லி அம்பை போயிருக்கிறாள் அல்லவா? அவளுடைய நடவடிக்கை பற்றிய தகவல்களை அவ்வப்போது தனக்கு தெரியப்படுத்துவதற்காக ஆட்களை ஏற்பாடு செய்தார். தகவல்களும் வந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று கூட பீஷ்மரின் வாட்டத்தை போக்குவதாக இல்லை. பீஷ்மர் மனம் வருந்தினார். அதை நாரதரிடமும் வியாசரிடமும் வெளிப்படுத்தவும் செய்தார். வியாசரும் நாரதரும், பீஷ்மா, அம்பையை நினைத்து நீ வருத்தப்படாதே. என்னதான் முயற்சி செய்தாலும் தெய்வத்தால் செய்யப்படுவதை நம்மால் விளக்க முடியாது என்று பீஷ்மருக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான். தெய்வம்தான் செய்ய போகிறது. ஆம், பரசுராமரிடம் சபதம் செய்துவிட்டு பீஷ்மரை கொல்வதற்கான சக்தியை தேடிப்போன அம்பை இமயமலையில் இருக்கும்
பாசுதா என்ற நதியின் கரையில் 12 வருடங்கள் கடுமையாக தவம் செய்தாள். பொறி புலன்களை அடக்கி அம்பை செய்த தவம் முருகப்பெருமானை அவள் முன்னால் நிறுத்தியது. ஆம், முருகப்பெருமானே அம்பையின் தவத்துக்கு இறங்கி அவள் முன்னால் காட்சி கொடுத்தார். அத்துடன் அம்பையின் கைகளில் தாமரை பூமாலை ஒன்றை தந்து, காசி மன்னன் மகளே, இது தேவலோக மாலை, உன் கவலையை இது தீர்க்கும். இதை போட்டு கொள்பவன் எவனோ அவனே பீஷ்மனின் மரணத்துக்கு காரணமாவான் என்று சொல்லி மறைந்தார். அம்பை ஆறுமுகன் தந்த மாலையை கையில் ஏந்தி கொண்டு பல இடங்களிலும் சுற்றி திரிந்தாள். நான் சால்வனை விரும்பினேன், அவனும் என்னை விரும்பினான். ஆனால் இது தெரியாமல் பீஷ்மன் என்னை பலாத்காரமாக தூக்கி போய்விட்டான். அதனால் மூடனான சால்வனும் மாற்றானால் கொண்டு போகப்பட்டவள் இவள் என்று என்னை ஒதுக்கிவிட்டான். பீஷ்மனும் என்னை ஏற்கவில்லை. வீரர்களே, யாராவது வாருங்கள், இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மனை கொல்லுங்கள். பீஷ்மனை கொல்பவனை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூவியபடியே சுற்றி திரிந்தாள். ஆனால் பீஷ்மரிடம் உள்ள பயத்தால் ஒருவரும் அம்பையின் பக்கத்தில் கூட போகவில்லை. அம்பை பல இடங்களிலும் சுற்றி திரிந்து கடைசியில் பாஞ்சால மன்னரான துருபதனின் சபையை அடைந்தாள். மன்னா, பீஷ்மன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான். நான் என்ன கதறியும் ஒருவன் கூட என் உதவிக்கு வரவில்லை. சத்திரியர்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று? எல்லோரும் அழிந்து போய்விட்டார்களா? துருபத மன்னா, நீயாவது எனக்கு அடைக்கலம் தந்து பீஷ்மனை கொல்ல உதவி செய் என 2 கைகளையும் தூக்கி வேண்டினாள். அம்பையின் வார்த்தைகளை துருபதன் ஏற்கவில்லை. அவர் தன் இயலாமையை தெளிவாக சொல்லிவிட்டார். அம்மா அம்பை, உன்னை பற்றிய விவரங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏதோ என் சக்திக்கும் தர்மத்துக்கும் தகுந்தபடி படைகளை வைத்திருக்கிறேன் நான். உனக்கு எந்த அரசரிடம் பயம் இருந்தாலும் சொல். உனக்கு எந்த அரசரிடம் பயம் இருந்தாலும் சொல், நான் அதை சுலபமாக போக்கிவிடுவேன். ஆனால் பீஷ்மனுடன் மட்டும் என்னால் போர் செய்ய முடியாது. ஆகையால் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ இங்கு இருக்காதே, போய்விடு. நீ இங்கு இருந்தால் பீஷ்மரால் எனக்கு ஆபத்து வரும் என்றார். அம்பை மனம் முடிந்து போனாள். தன் கையில் இருந்த மாலையை அரண்மனை வாயிலில் மாட்டிவிட்டு ஓடிவிட்டாள். அதை பார்த்த துருபதன் அஞ்சினார். அம்பை மாட்டிவிட்டு போன மாலையை யாரும் தொடாதபடி பார்த்து கொண்டார். நாளாக இனி யாரும் எடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அந்த மாலையை கவனிக்காமல் விட்டுவிட்டார். அரசர் கவனிக்காவிட்டால் என்ன, ஆண்டவனும் அந்த மாலையை அங்கு மாட்டிய அம்பையும் கவனிக்காமல் இருப்பார்களா? மாலையை அங்கே மாட்டிவிட்டு ஓடிப்போன அம்பை இறந்து போய் மறு பிறவியில் துருபதனுக்கே மகளாக பிறந்தாள். பாதுகாப்பு இல்லாமல் இருந்த மாலையை போன பிறவியில் அம்பையாக இருந்தபோது அவள் மாட்டியதை இந்த பிறவியில் உள்ள துருபதனின் மகள் எடுத்து கழுத்தில் போட்டு கொண்டாள். அவள் அவ்வாறு செய்ததை அவள் தந்தையான துருபதன் அறிந்தார். ஆ, இந்த மாலையை இவள் எடுத்து போட்டு கொண்டு விட்டாளே, இதன் மூலம் பீஷ்மரின் பகை வந்து நம்மை அழித்து விடுமே என்று பயந்தார். விளைவு, மன்னர் துருபதன் தான் பெற்ற மகளை அரண்மனையை விட்டே வெளியே விரட்டிவிட்டார். உயிர் பயத்தின் முன்னால் மகளாவது ஒன்றாவது. தந்தையால் விரட்டப்பட்ட அந்த மகளின் பெயர் அப்போது சிகண்டினி. பெண்ணாக பிறந்த அவள், பெற்ற தந்தையாலேயே விரட்டியடிக்கப்பட்ட அவள் அம்பையாக இருந்து சிகண்டினியாக பிறந்து அந்த நிலையிலும் பீஷ்மர் மீது உள்ள வெறுப்பை மறக்கவில்லை. ஆகையால் சிகண்டினி முருகப்பெருமான் ஒரு மாலையை கொடுத்து அதை எவன் போட்டுக்கொள்வானோ அவன் பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாவான் என்று சொன்னார். அந்த மாலையை இப்போது நாம் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாக இருக்கப் போகிற நாம் பெண்ணாக அல்லவா பிறந்து விட்டோம். என்ன செய்யலாம் என்று தீவிரமாக சிந்தித்தாள். சிந்தித்தபடியே காட்டில் சுற்றி கொண்டிருந்த சிகண்டினி அங்கே ஸ்தூணன் என்ற கந்தர்வனை சந்தித்தாள். அவன் உதவியால் ஆணாக மாறினாள். ஆணாக மாறிய பின் சிகண்டினியின் பெயர் சிகண்டி என மாறியது. ஆணாக மாறிய சிகண்டி, இனிமேல் நாம் ஏன் அங்கு இங்கு என்று சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து தன் தந்தையான துருபதனிடமே போய் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி பீஷ்மரிடம் இனிமேல் பயப்பட வேண்டாம் என்று தைரியம் சொன்னான். அத்துடன் வில் வித்தையில் சிறந்த வீரனாகவும் ஆனான்.
இதன் பிறகுதான் துருபத மன்னர் திரௌபதியையும் திருஷ்டத்மனையும் பெற்றார். ஆகவே திரௌபதி திருஷ்டத்மனன் ஆகியோருக்கு சிகண்டி அண்ணன் ஆவான். இந்த தகவல்கள் எல்லாம் பீஷ்மருக்கு தெரியும். அதை அவரே சொல்கிறார். சிகண்டியின் மூலம் தான் சிதைய போவதை சொல்லி தன் முடிவுக்கு தானே வழியும் சொல்கிறார். எப்போது எப்படி? பாரத யுத்தம் தொடங்கிய போது பீஷ்மர் கௌரவர்கள் பக்கம் இருந்து தலைமை தாங்கி போரை நடத்தி கொண்டிருந்தார். அவரால் பாண்டவ சேனைக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. விட்டால் இன்னும் 2 நாட்களில் பாண்டவர் சேனை பஸ்மமாக ஆகிவிடும் என்ற நிலை. யுத்தம் தொடங்கியதிலிருந்து 9ஆம் நாள் இரவு நேரம் கண்ணன் முதலானவர்களுடன் கூடி ஆலோசித்து பீஷ்மரை கொல்ல வேண்டும். அதற்கு உண்டான வழியையும் அவரிடமே கேட்கலாம் என்று முடிவு செய்தார் தர்மர். பாண்டவர்களும் கண்ணனும் அந்த இரவு நேரத்தில் பீஷ்மரின் பாசறைக்கு போனார்கள். அவரை கொல்வது எப்படி என்று அவரிடமே கேட்டார்கள். பீஷ்மரும் தன் முடிவுக்கான வழியை தானே காட்டினார். தர்மபுத்திரா, உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே. நான் உயிரோடு இருக்கும் வரை உனக்கு வெற்றி என்பதே கிடையாது. இது சத்தியம். என்னை வெல்ல வேண்டுமானால் போர்க்களத்தில் என்னை வேகமாக அடியுங்கள் என்றார். தர்மர், போர்க்களத்தில் யமனைப் போல சூறாவளியாக சுற்றி வரும் உங்களை யாராலும் வெல்ல முடியாதே. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி என கேட்டார். பீஷ்மர் அதற்கும் வழி சொன்னார். தர்மா, நீ சொல்வது உண்மைதான். ஆயுதம் ஏந்திய என்னை யாராலும் வெல்ல முடியாது. அதே சமயம் ஆயுதம் இல்லாதவன், விழுந்தவன், கவசம், கொடி ஆகியவற்றை இழந்தவன், போர்க்களத்தில் இருந்து ஓடுபவன், அடைக்கலம் என்று வந்தவன், பெண்ணிடம் தோற்று போனவன், பெண்ணின் பெயரை கொண்டவன், அங்கஹீனன், ஒரே பிள்ளையை உடையவன், பிள்ளை இல்லாதவன், அலி, பெண் தன்மை உடையவன் என பெயர் பெற்றவன் ஆகியோருடன் யுத்தம் செய்யவும் என் மனம் ஒப்புக்கொள்ளாது. தர்மபுத்திரா, உங்கள் பக்கம் உள்ள துருபதன் மகனான சிகண்டி பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவன். இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் வரட்டும். பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய சிகண்டியை எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அடிக்க விரும்ப மாட்டேன். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனன் என்னை 4 பக்கங்களிலும் அடிக்கட்டும். இப்படி செய்தால் நீ வெல்வாய் என வழி சொல்லி கொடுத்தார் பீஷ்மர். மறுநாள் போர் தொடங்கியது. சிகண்டி போர்க்களத்தில் முன்னால் நின்று பீஷ்மரை அம்புகளால் கடுமையாக தாக்கினார். பீஷ்மரோ, சிகண்டி, நீ என்ன செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை எதிர்த்து நான் போர் செய்ய மாட்டேன். நீ பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவன் அல்லவா, அதனால்தான் என்று சிகண்டியை ஒதுக்கினார். ஆனால் சிகண்டியோ, பீஷ்மரே, உங்கள் பெருமை முழுவதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை எதிர்த்து நான் போரிடத்தான் போகிறேன். கண்டிப்பாக உங்களை கொல்லுவேன். என்னிடமிருந்து நீங்கள் உயிருடன் தப்பி போவதில்லை. கடைசியாக ஒருமுறை உலகத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று பேசி அம்புகளை வாரி வீசி பீஷ்மரை அடித்தான். அப்புறம் என்ன? சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனன் பீஷ்மரை கீழே சாய்த்தான். இதன் பிறகு பீஷ்மர் 58 நாட்கள் உயிருடன் இருந்தது தனி வரலாறு. இவ்வாறு மாபெரும் வீரரான பீஷ்மரின் முடிவுக்கு காரணமாக இருந்த சிகண்டி துரியோதனன் வீழ்ந்த பிறகு இரவோடு இரவாக அஸ்வத்தாமாவால் கொல்லப்பட்டான். ஒரு பெண்ணின் அவலங்களுக்கெல்லாம் காரணம் ஓர் ஆணின் அவசர முடிவு என்பதை பாடமாக உணர்த்துகிறது சிகண்டியின் கதாபாத்திரம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.